சிம்பிளாக கோதுமை கேக் பார்க்கலாம். இது செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஒரே ஒரு முட்டை, ஒரு டீஸ்பூன் போல் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா நுர வர வரைக்கும் அடிச்சுக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு எண்ணெய், 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் போல் பால் சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் கொடுத்துட்டு 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா, சுவைக்கு ஒரு சிட்டிக்கை போல் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது. கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு இந்த பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ ஒரு டின்னில் நம்ம ஊற்றிக்கலாம். கீழே பட்டர் ஷீட் சேர்த்துக்கோங்க. ஒரு வாட்டி கத்தி வச்சு லைன்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே நல்லா பொங்கி வராமல் சூப்பராக இருக்கும். 10 மினிட்ஸ் போல் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸில் பேக் பண்ணிங்கன்னா சூப்பரான கோதுமை கேக் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறுனதுமே நம்ம டீமோல்ட் பண்ணிக்கலாம். மேலே உள்ள பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் பீஸ் போட்டுக்கோங்க. பீஸ் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பேக்கரியில் வாங்குற மாதிரி இருக்கும். அதே டைமில் நமக்கு ஹெல்த்தி கூட. நம்ம கோதுமையிலேயே சூப்பராக சாஃப்டாக செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.